श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீ வரதராஜ ஸ்தவத்தில் பரரூப அதுக்கப்புறம் வியூக ரூப விபவ ரூப அந்தரியாமி ரூபம் அர்ச்சாவதார ரூபம் அதை பற்றியெல்லாம் தெரிவித்து அதில் இருக்கிற கல்யாண குணங்களை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக தயை வாத்சல்யம் சௌலபிய சௌஷீல்யம் அதெல்லாம் போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இந்த அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அனன்யாதீனத்வம் தவ கில ஜகுர் வைதிக கிரஹ பராதீனம் த்வாம் து प्रणत परतंत्रं मनुमहे उपालम्भोऽयम्भोः श्रयति वद सार्वज्ञमपि ते यतो दोषं भक्तेष्विह वरद नैवा कलयसि. ரொம்ப அழகா உன்னை யாருக்கும் பரதந்திரனாக நிற்பதற்கு சுதந்திரத்தன்மை உடையவன் என்று வேதம் பகர்ந்தாலும் வேதம் சொன்னாலும் நாங்கள் உன்னை பரதந்திரன், ஆஸ்ரிதர்களுக்கு வசப்பட்டவன், அவர்கள் கேட்பதை செய்ய முற்படுபவன் என்றே கணிப்போம், சொல்லுவோம், அனுபவிப்போம். அதே போல சர்வஜன் என்று உன்னை சொன்னாலும் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நீ ஆஸ்ரித தோஷத்தை அறியாதவன், அக்ஞன் என்று நாங்கள் சொல்லணும் என்று நடந்து கொள்கிறாய் போலும். நிந்தாஸ்துதின்னு சொல்ல அல்லது வியாஜஸ்துதி, இதுக்கு அப்படி ஒரு அலங்காரமா வியாஜஸ்துதி என்ற அலங்காரம் எம்பெருமானிடம் உள்ள 2 குணங்களை எடுத்து அவற்றை இல்லை போலாக்கி மாறான தன்மைகளை உடையவர் இவர் என்று சாதிக்க விரும்புபவர் போல ஆழ்வான் நிந்தா வியாஜேன துதிக்கிறார். வியாஜஸ்துதி இல்ல நிந்தாஸ்துதி என்று இதை தெரிவிப்பார்கள். அதாவது வரதா, வேதங்கள் நீ அனன்யாதீனம் என்று கூறும், அதாவது நீ சர்வ சுதந்திரமுடையவன், அவன் சுதந்திரன், யாருக்கும் அவன் யாரையாவது கேட்டு அவர்கள் கீழ்ப்படி நடக்கணும்னு கிடையாது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அவரிட்ட ஆணையை ஏற்று நடக்க மாட்டாய் என்று வேதங்கள் கூறுகிறது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, நீ ஆஸ்ரிதரிட்ட வழக்கை பக்தர்கள் சொன்னதை கேட்டு நடக்கும் சுவாதந்திரம் இல்லாத ஆஸ்ரித பரவசன் என்றுதான் கணிப்போம். ஆஸ்ரித பட்சபாதி என்றுதான் கணிப்போம். இப்படி நாம் தூஷிக்கிறோமே அப்படின்னு, ஆமா, அந்த பழிச்சொல் உன் சர்வஜத்வையும் அழிக்கும். அதாவது நீ சர்வஜன், எல்லாம் அறிந்தவன் என்று சொல்றதையும் அது அழிக்கும். எப்படின்னா, வேதம் சொல்வது நீ எல்லாம் அறிந்தவன் என்று, ஆனா நீ ஆஸ்ரிதர் சரணாகதர்கள் செய்யும் அபராதத்தை அறிய மாட்டாயாமே, அவ்விஷயத்தில் அஜ்ஞனாக அவிஜ்ஞாதாவாக நீ நடந்து கொள்வாயாமே. ஆகவே பக்த தோஷ விஷயத்தில் நீ அறியாமை உடையவன் என்பது ஆகிவிடும். எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் இந்த ஸ்லோகங்களில். உனது விசேஷமான ஸ்வரூபத்தை இங்கு நான் பார்க்கிறேன் என்கிறார் ஆழ்வான். அனன்யாதீனத்துவம், நீ ஸ்வதந்திரன், ஸ்வதந்திரன், ஸ்வதஹ ஸ்வபாவமே சர்வஸ்வதந்திரன், இயல்பாகவே எல்லா விதத்திலும் எதையும் சார்பில்லாத தன்மை உடையவன், எதுக்கும் டிபெண்டன்ட் கிடையாது. இவ்வாறு வேதம் சொல்கிறது, பண்டை முனிவர்கள் சொல்கிறார்கள். ஆனா நீ சுதந்திரன் இல்லை, அதான் விஷயமே.
பரதந்திரன், பக்த பராதீனன். பக்தர்கள் உன்னிடம் கொள்ளும் பக்திக்கு கட்டுப்பட்டு அவர்களிட்ட வழக்காயிருப்பாய். யதோக்தகாரியாய் அவர்கள் சொல்லும் வண்ணம் செய்ய பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நின்னா நிற்பவன், இதில் யாரும் ஒரு மாறுபாடும் சொல்ல முடியாது. உன்னுடைய சர்வ சுவாதந்திரியத்திற்கு இது தோஷம் என்று யாராவது சொன்னா, இன்னொரு தோஷத்தையும் நான் இப்போ சொல்றேன். நீ சர்வஜன், எல்லாம் தெரிந்தவன்னு சொல்றா. நீ சர்வஜன் இல்லையே. ஏன்னா உன் பக்தர்கள் படும் அபச்சாரங்கள், அவர்கள் பண்ணும் அபராதங்கள் உனக்கு தெரிவதில்லை. எல்லாம் தெரிந்தவன் என்றால் அதையும் தெரிய வேண்டும் இல்லையா? அவ எனக்கு தெரிவதில்லைன்னு நீயே உன் திருவாய் மலர்ந்தருளி சொல்கிறாய். அது பொய்யாகாது. ஆகவே நீ சுதந்திரன் இல்லை, பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். நீ சர்வஜன் இல்லை, உனக்கு தெரியாததும் உண்டு. அதாவது உன் அடியார் செய்யும் பிழையை நீ கண்டும் காணாது பொறுத்து விட்டு விடுவதால். என் அடியார் அது செய்யார், செய்தாலும் நன்றே செய்வார் என்பர் போலும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். தன்னடியார் திறத்தகத்த தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கிறேன், என்னடியார் அது செய்யார், செய்தாலும் நன்றே செய்வார் என்பர் போலும். பெருமாளின் குணானுபவத்தை உயர்ந்த ஒரு ரீதியில் இவ்வாறு ஸ்ரீ கூரத்தாழ்வான் பண்ணுகிறார். அதாவது இது இவனே யாருக்கும் தலைவன், இவனுக்கு தலைவன் யாருமில்லை என்று இருக்கும்போது இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு. பாண்டவர் தூதன் இவன், பார்த்தசாரதி இவன், தேரூர்ந்தான். இப்படி சொன்னதை செய்யும் வேலையாள் போல இருந்தான். தேவரீரை பராதீனன், பிரணத பரதந்திரன் என்று நாங்கள் ஏன் கூறக்கூடாது? எம்பெருமான் எல்லாம் அறிந்தவர் என்று வேதம் பகர்ந்தாலும் ய சர்வஜகா சர்வவித் பஷ்யந்திய சக்ஷுகு சஸ்ருணோத்திய கர்ணகா என்றவாறு வேதம் சொல்றது. தேவரீரை எவன் அண்டி ஆசிரயித்தானோ அவன் எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் அந்த பாபங்களை குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும். பொன்னாழி கையான் என்று பொய்கை ஆழ்வார் 41வது பாசுரத்தில் கண்டும் காணாமல் விட்டு விடுவதால் உம்மை அவிஜ்ஞாதா என்று ரிஷிகள் தெரிவித்தபடி அக்ஞன் என்று சொல்லுவோம் நாங்கள். தயாசதகத்தில் இதையே தான் சொல்லி அவர் சொல்றார். பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஸ்வதர்சனம் என்று முதலில் சுருக்கமாய் தெரிவித்து பிறகு ஸ்லோகத்தில் அனன்யாதீன சன் பவதி பரதந்திர பிரணமதாம் கிருபே சமம் திரஷ்டான கணயதி தேஷாம் அபகிருதிம் என்று விளக்கியதுடன் இந்த ஸ்லோகத்திற்கு உரையிட்டதைப் போல அந்த தயாசதக ஸ்லோகம். இப்படி சர்வஜத்துவம் அவிஜ்ஞாதா என்றதுக்கு விரோதியாகாதோ? சர்வஜனா இருப்பது அவிஜ்ஞாதான்னு சொன்னா விரோதியாகாத, ரெண்டு முரண்பாடு இல்லையா அப்படின்னா சுவாமி தேசிகன் விரோத பரிகாரத்தில் தெரிவிக்கிறாராம். சர்வஜன் என்கையும் அவிஜ்ஞாதா என்ற ஆஸ்ரித தோஷர்களை காணான் என்கையும் விருத்தமன்றோ என்று கேட்டால், ஆஸ்ரிதருடைய பூர்வ அபராதங்களை எல்லாம் நிச்சேஷமாக க்ஷமிக்கையாலும் முன்னாடி சரணாகதி முன்னாடி பண்ண அத்தனை அபராதங்களையும் க்ஷமிக்கை பொறுத்து கொள்றது, மேல் பிராமாதிகங்களான குற்றங்களுக்கும் பலம் கொடாது ஒழிகையாலும், தெரியாத பண்ண குற்றங்களுக்கும் பலனை கொடுக்காமல் ஒழிகையாலும், புத்திபூர்வோத்தரங்களுக்கு அதிகார அனுரூப பிராயஷ்சித்த விசேஷங்களேயாதல், பிரகிருத்தி அனுரூப சிக்ஷா விசேஷங்களேயாதல், கண்ணழிவு செய்கையாலும் ஆஸ்ரிதருடைய அபராதம் காணான் என்று உபசரித்தது அத்தனை. அதாவது முன்னாடி பண்ண எல்லா பாபங்களும் சரணாகதி முன்னாடி பண்றதெல்லாம் போயிடுறது, அப்புறம் பண்றது தெரியாம இன்அட்வர்டன்ட்லி அன்இன்டென்ஷனலா பண்றதும் போயிடுறது, புத்திபூர்வமா நிறைய பண்றோம், அதுக்கு அதிகார அனுரூப பிராயஷ்சித்தங்கள் பண்ணா போகும். இல்லைன்னா பிரகிருத்தி அப்படி தெரிஞ்சே பண்ணி பிராயச்சித்தமும் பண்ணலைன்னா சிக்ஷா விசேஷங்களே, அதை சின்ன வாழ் கொண்டு வீசினா போல ஒரு சின்ன லகு தண்டனை கொடுத்து போக்குவாராம். கண் அழிவு செய்கையாலும், வயசான போது குருடாவோ முடியாமையோ இப்படி பண்ணி ஆஸ்ரிதர்களுடைய அபராதம் பார்க்க மாட்டான் என்று உபசரித்ததை அப்படி நினைச்சுக்கணும். அதாவது எதோ தோஷம் பவதோஷ்விக வரதா நைவா கலயசி, செய்தாரே நன்றி செய்தார் என்பதற்கு இது தாத்பரியமா? அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.